இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். தேவன் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். எப்படியாக என்றால், மரித்தோரிலிருந்து அவர் எழுந்ததினால நாமும் பாவத்துக்கு மரித்திருந்த நம்மளை அவருடைய அந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக நம்மளை புதிய மனுஷனாக தேவன் மாற்றியிருக்கிறார். நம்மளை தேவன் அப்படியா புதிய மனுஷனாக மாற்றினது மட்டுமல்ல, நமக்காக அவர் வாடாத சுதந்திரத்தை, அழியாத சுதந்திரத்தை, மாசற்ற சுதந்திரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஏனென்றால் கடைசி நாட்களில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக அவருடைய விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே நம்ம காக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சுதந்திரத்தை நம்ம கடைசி வரை நம்ம ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளும்போது, விசுவாசத்தை காத்து கொள்ளும்போது, தேவ பலத்தை கொண்டு நம்ம காத்து கொள்ளும்போது அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக 23வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று இன்னொரு வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், தேவ வசனத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அழிந்து போகிற வித்தினாலே அல்ல, அழியாததும் ஜீவனுள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், ஆனால் தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்று பார்க்கிறோம். இப்போ வசனம் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியத்துவமாக காணப்படுகிறது. வசனம் ஒரு நாளும் மாறாது என்று நம்ம பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது, அது கட்டாயமாக நிறைவேறும். ஆனால் மனுஷன் அவன் உலர்ந்து போய்விடுவான். மனுஷனுடைய வாழ்க்கை உலர்ந்து போய்விடும், ஒரு புல்லை போல பூவை போல உதிர்ந்து போய்விடும் என்று பார்க்கிறோம். ஆண்டோடைய வசனம் தான் அழிவில்லாதது. அதே போல் அந்த அழிவில்லாத அந்த வசனத்தை நம்ம உறுதியாக பற்றி கொள்வோம். தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். அவருடைய வருகையில் நம்ம காணப்படுவோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.